அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு அப்படி இல்லைன்னா கப்பை கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு வச்சு பகுடுங்கிற ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிபி காயில் பண்ண ஸ்பெஷல். வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ கப்பக்கிழங்கு எடுத்து தோல் நீக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கீரை பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அரை ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 3 காஞ்ச மிளகாய், 10 பல் பூடு, கொஞ்சமாக புளியும், ஒரு பாக்கு சைஸில் புளியும், 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கிழங்கு அவிச்சு எடுத்துடலாம். தண்ணி சேர்த்து கிழங்கு அவிச்சிடலாம். கிழங்கு அவிச்சு எடுத்துடலாம். பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்ல கொதி வருது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். கிழங்கு வேகட்டும். எடுத்து புளியை கரைச்சி எடுத்துக்கிடலாம். புளி கரைசல் பண்ணியாச்சு. புளி கரைசலோட எடுத்து வச்ச தக்காளியும் சேர்த்துக்கிடலாம். தக்காளியை நல்லா மசிச்சுக்கிடலாம். திறந்து பார்க்கலாம். பாதி அவிஞ்சிருச்சு. எடுத்து வச்ச மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கிடலாம். மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். கிழங்கு அவிஞ்சிருச்சு. கரைச்சி வச்ச புளியும் தக்காளி கரைசலையும் கிழங்கோடு சேர்த்துக்கிடலாம். லைட்டாக கிளறினா போதும். கீரை பவுடர் சேர்த்துக்கிடலாம். காரத்திற்காக தான் கீரை பவுடர் சேர்த்துக்கிறோம். எடுத்து வச்ச வெள்ளைப்பூடை தோல் நீக்கி லைட்டாக இடித்து இதில் சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம பகுடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். சட்டி சூடேறிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகும் ஜீரகம் சேர்த்துக்கிடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. வத்தல் சேர்த்துக்கிடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை பகட்டில் சேர்த்துக்கிடலாம். லைட்டாக கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பகுடு ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் கலந்து நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இது கப்பக்கிழங்கு சீசன் தான்.
நீங்களும் வாங்கி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.